மண்டே மார்னிங் நேற்று வந்து நான் நான்வெஜ் சாப்பிட்றதுனால எனக்கு காலைல வந்து விளக்கேற்ற போகிறது இல்லை. நேற்று மதியம் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிட்றேன், நைட்டு சாப்பிடல. இருந்தாலுமே காலையில் எழுந்து வீடெல்லாம் கழுவி தொடச்சிட்டு தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்டெப்புக்கெல்லாம் கோலம் போடுவேன். அதுக்கு முன்னாடி கிச்சனை எல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு நான்வெஜ் பாத்திரத்தில் தனியாக கழுவி காய வச்சு அதை எடுத்து வேறு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வெஜிடேரியன் பாத்திரத்தை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது வழக்கம். அப்படிங்கிறதுனால நம்மளாவே மோஸ்ட் ஆஃப் வந்து எங்கள் வீட்டில் இங்கே நான்வெஜ் செய்கிறது இல்லை. ஏன்னா வந்து எனக்கு இந்த ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலையாக இருக்கும். அதனாலேயே வந்து சுத்தமாக நான்வெஜ் எடுக்கவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன். நேற்று வந்து இன்னுமே எனக்கு வந்து சளி காய்ச்சல் எதுவுமே சரியாகல. அப்படிங்கிறனால எங்கள் நாத்தனார் வந்து எடுத்துட்டு வந்து சூப் வந்து வச்சு கொடுத்தாங்க. அதனால தான் இவ்வளோ வேலையும் வந்து கண்டினியூவாக இருக்கிற மாதிரி இருக்கு. காலையிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு தம்பிங்களும் சாப்பாடு ஸ்கூலில் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ராமர் கோவில் வந்து பிரதிஷ்டை பண்றாங்க. அது எந்த முகூர்த்தம்னு பார்த்தீங்களா, அபிஜித் முகூர்த்தத்தில் தான் வந்து பிரதிஷ்டை பண்றாங்க. ஒரு டேல எந்த டைமுக்கு வந்து அபிஜித் முகூர்த்தம் வரணும் அந்த டேல வந்து நம்மளால பார்க்க முடியும். காமனா 12:55 11:55 12:05 வரைக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 12:05 12:20 வரைக்கும் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அயோத்தியோட லைவை பார்த்துட்டு வேலைகளை ஸ்டார்ட் பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.